ஓம் சாந்தி 3/2/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். பரமாத்மாவின் மகா வாக்கியம். இனிமையான குழந்தைகளே, ஆத்மா என்கிற ஜோதியில் ஞானம் யோகத்தின் நெய்யை ஊற்றினால் ஜோதி எரிந்து கொண்டே இருக்கும். ஞானம் மற்றும் யோகத்தின் வித்தியாசத்தை நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். கேள்வி: தந்தையின் செயல் தூண்டுதல் மூலம் நடக்காது. அவர் இங்கு வரத்தான் வேண்டும். ஏன்? பதில்: ஏனென்றால் மனிதர்களுடைய புத்தி முற்றிலும் தமோ பிரதானமாக உள்ளது. தமோ பிரதான புத்தி உடையவர்களால் தூண்டுதல்களை புரிந்து கொள்ள இயலாது. தந்தை வருகின்றார், எனவேதான் ஆகாய சிம்மாசனத்தை விட்டு வாருங்கள் என்று பாடப்பட்டுள்ளது. பாடல்: ஆகாய சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வாருங்கள். ஓம் சாந்தி. பக்தர்கள் இந்த பாடலை பாடியுள்ளனர். இதனுடைய அர்த்தம் இப்பொழுது எவ்வளவு நன்றாக உள்ளது. ஆகாய சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வாருங்கள் என்று சொல்கின்றனர். ஆகாயம் என்பதோ இதுவே ஆகும். இது வசிப்பதற்கான இடமாகும். ஆகாயத்திலிருந்து எந்த பொருளும் வருவதில்லை. ஆகாய சிம்மாசனம் என்றும் சொல்கிறார்கள். ஆகாய தத்துவத்தில் நீங்கள் வசிக்கிறீர்கள். தந்தையோ மகா தத்துவத்தில் வசிக்கிறார். அதனை பிரம்மம் மற்றும் மகா தத்துவம் என்று சொல்கிறார்கள். அங்கே ஆத்மாக்கள் வசிக்கின்றன. ஆக தந்தை அவசியம் அங்கிருந்துதான் வருகிறார். யாராவது வருவார்கள் இல்லையா? வந்து எங்களுடைய ஜோதியை ஏற்றுங்கள் எனவும் கூறுகின்றனர். அதாவது தந்தை என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஆகாய சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வாங்க அப்படின்னா, இந்த ஆகாயம் ஒன்றும் மேலே கிடையாது. இந்த 5 தத்துவங்களான இந்த இடம் கீழே இந்த பூலோகம்தான். மற்றபடி அதுக்கும் மேலே ஒரு இடம் இருக்கு. அதுதான் மகா தத்துவம். அங்கதான் தந்தை வசிக்கிறாரு. அதை பிரம்மம் மகா தத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது. தந்தை கூட அங்க இருந்து தான் இங்கே வந்திருக்கிறாரு. யாராவது அங்க மேல இருந்து வரணும் இல்லையா? வாருங்கள் இறைவா அப்படின்னு மேலே பார்த்து கூப்பிடுறாங்கன்னா மேல இருந்து தானே அவர் வரணும். ஆகையால தந்தை நமக்கு இந்த மாதிரி புரிய வச்சிட்டு இருக்கிறாங்க. குருடனின் குழந்தை குருடன், கண் உடையவரின் குழந்தை கண்ணுடையவன் எனவும் சொல்லப்பட்டுள்ளது. திருதராஷ்டிரன் மற்றும் யுதிஷ்டர் என்கிற பெயர்களை காட்டுகிறார்கள். இப்பொழுது ராவணனுடைய குழந்தைகள் ஆவார்கள். அதாவது சாஸ்திரங்கள்ல இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கண் இல்லாதவனுடைய குழந்தை கண் இல்லாதவன், கண்ணுடையவனுடைய குழந்தை கண்ணுடையவன் அப்படின்னு அந்த மாதிரி பெயர்கள் கூட திருதராஷ்டிரனையும் யுதிஷ்டரையும் சொல்றாங்க. உண்மையிலேயே இந்த முழு உலகமும் ராவணனுடைய குழந்தைகளாக தான் இருக்காங்க. மாயா என்கிற ராவணன். அனைவருக்கும் ராவணனின் புத்தி உள்ளது. இப்பொழுது உங்களுடைய புத்தி ஈஸ்வரிய புத்தியாகும். தந்தை உங்களுடைய புத்தி பூட்டை திறந்து கொண்டு இருக்கிறார். ராவணன் புத்தி பூட்டை மூடிவிட்டான். ஒருவருக்கு ஒரு விஷயம் புரியவில்லை என்றால் இவர் கள்ளு புத்தி உடையவர் என சொல்லுகின்றனர். அந்த மாதிரி விஷயங்களை கூட இன்னைக்கு உலகத்துல யாரும் புரிஞ்சுக்கிடாம சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா விஷயமும் அப்படின்னு தந்தை சொல்றாங்க. தந்தை இங்கு ஆத்ம ஜோதியை எரிய வைக்கிறார். மனிதர்கள் யாராவது இறந்து விட்டால் அவர்களுக்கு தீபம் ஏற்றுகிறார்கள். ஏன் தீபம் ஏற்றுகிறார்கள்? தீபம் அணைந்து விடுவதால் இருட்டாகி விடக்கூடாது என்பதற்காக ஜோதியை ஏற்றுகிறார்கள். இப்பொழுது இங்கு ஜோதி ஏற்றுவதன் மூலம் அங்கே எப்படி வெளிச்சம் ஏற்படும்? எதையும் புரிந்து கொள்வதே இல்லை. அதாவது தந்தை சொல்றாங்க, யாராவது இறந்துட்டாங்கன்னா தீபம் போடுறாங்க. அந்த தீபம் அணைஞ்சிறதுனால அது இருட்டில் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தோடு ஜோதியை போடுறாங்களாம். ஆனால் இவங்க இங்கே ஏற்றுறாங்க. அது போகிற இடம் வேற. அங்கே எப்படி வெளிச்சம் அதுக்கு கிடைக்கும்? இப்பொழுது நீங்கள் சென்சிபிள் புத்தி உடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். தந்தை சொல்கிறார், நான் உங்களை தூய்மையான புத்தி உடையவர்களாக மாற்றுகின்றேன். ஞானம் என்கிற நெய் ஊற்றுகின்றேன் என்று. இதுவோ புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாகும். ஞானம் மற்றும் யோகம் வெவ்வேறான பொருட்களாகும்.
யோகத்தை ஞானம் என்று சொல்ல முடியாது. குழந்தைகளுடைய புத்தியில் ஞானம் மற்றும் யோகத்தின் வித்தியாசம் தெளிவாக இருக்க வேண்டும். தந்தை சொல்றாங்க, ஞானம் வேற யோகம் வேற. யோகான்னு எதுக்கு சொல்லலாம், ஞானம்னு எதுக்கு சொல்லலாம்? இந்த வித்தியாசம் உங்களுடைய புத்தியில தெளிவா இருக்கணும். தந்தை என்னை நினைவு செய்யுங்கள் என்று கூறுவது ஞானம் கிடையாது. இதுவோ தந்தை டைரக்ஷன் கொடுக்கிறார். இதற்கு யோகம் என சொல்லப்படுகிறது. ஞானம் என்பது சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது அதனுடைய ஞானம். யோகம் என்றால் நினைவு. குழந்தைகளின் கடமை தந்தையை நினைவு செய்வது. அதுவோ லௌகீகம், இதுவோ பாரலௌகிக்கம். பொதுவா உலகத்துல ஒரு குழந்தையினுடைய கடமை என்னன்னா அப்பாவை நினைவு செய்வது. குழந்தை பிறந்ததிலிருந்தே அப்பாவை நினைவு செய்யும் இல்லையா? அது உலகத்துல அது லௌகீகம். இங்க உங்களுக்கு பாரலௌகிக்கம். தந்தை சொல்கிறார், என்னை நினைவு செய்யுங்கள். ஞானம் தனிப்பட்டதாகி விடுகின்றது. குழந்தைகளுக்கு தந்தையை நினைவு செய் என்று சொல்ல வேண்டியதிருக்கிறதா என்ன? லௌகிக தந்தையை பிறந்தவுடன் நினைவு செய்கின்றனர். இங்கோ தந்தை நினைவுபடுத்த வேண்டியுள்ளது. இதில் உழைப்பும் உள்ளது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். இது மிகவும் உழைப்பிற்குரிய விஷயமாகும். ஆகையால் தான் பாபாவும் சொல்கிறார், யோகம் செய்வதில்லை குழந்தைகள் என்று. குழந்தைகளும் எழுதுகின்றார்கள், தந்தையின் நினைவு மறந்து விடுகிறது என்று. ஞானம் மறந்து விடுகிறது என்று சொல்வதில்லை. ஞானம் என்பது மிகவும் எளிதாக உள்ளது. குழந்தைகள் கூட எழுதும்போது கூட, பாபா உங்க நினைவு எங்களுக்கு மறந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்களாம். மற்றபடி ஞானம் மறந்துருச்சுன்னு யாரும் சொல்றது இல்லையா? ஏன்னா ஞானம் மிகவும் எளிதுதான் அப்படின்னு சொல்றாரு தந்தை. நினைவை ஞானம் என்று சொல்ல முடியாது. இதில் மாயாவின் புயல் அதிகமாக வருகிறது. இந்த நினைவுல மாயாவினுடைய புயல் அதிகமாக வருகிறது. ஞானத்தில் சிலர் வேகமாக இருக்கலாம், முரளி மிகவும் நன்றாக வாசிக்கலாம். ஆனால் எவ்வளவு நேரம் நினைவு செய்தீர்கள்? நினைவின் சார்ட்டை காண்பியுங்கள் என்று தந்தையும் கேட்கிறார். பாபாவிற்கு நினைவின் சார்ட்டை உண்மையானதாக ஆக்கி காட்டுங்கள். நினைவு செய்வதுதான் முக்கியமான விஷயமாகும். தூய்மையற்றவர்கள் அழைக்கிறார்கள், எங்களை தூய்மையாக்குங்கள் என்று. முக்கியமான விஷயம் தூய்மையாகுவதுதான். இதில்தான் மாயாவின் தடை ஏற்படுகிறது. சிவபகவான் வாக்கு, நினைவில் அனைத்து குழந்தைகளும் கச்சாவாக உள்ளார்கள், இன்னும் பக்குவமடையாதவர்களாக இருக்கிறார்கள். நல்ல நல்ல குழந்தைகள், முரளி நன்றாக வாசிக்கும் குழந்தைகள் கூட நினைவில் மிகவும் பலகீனமாக உள்ளார்கள். தந்தை சொல்றாங்க, முரளி வேணா நல்லா வாசிக்கலாம், முரளி வேணா நல்லா படிக்கலாம், ஆனா நினைவுல இன்னும் பக்குவம் அடையவே இல்லை, அதுல பலகீனமா தான் இருக்காங்க அப்படின்னு இது சிவபகவானுடைய வாக்காக சொல்லப்படுது. நினைவில் மூலம் விகர்மம் விநாசமாகிறது. நினைவின் மூலம்தான் கர்ம இந்திரியங்கள் முற்றிலும் அமைதியாகி விடுகிறது. ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் நினைவிற்கு வரக்கூடாது. எந்த தேகத்தின் நினைவும் வரக்கூடாது. ஆத்மாவிற்கு தெரிகிறது, முழு உலகமும் அழிய போகிறது, இப்பொழுது நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று. பிறகு நம்முடைய ராஜ்யத்திற்கு வருவோம். இது எப்பொழுதுமே உங்களுடைய புத்தியில் இருக்க வேண்டும். பக்தி என்பது இரவு, ஞானம் என்பது பகலாகும். 63 பிறவிகளாக நீங்கள் ஏமாற்றத்தை அடைந்தீர்கள். பிறகு ஞானம் எவ்வளவு நேரம் கொடுக்கின்றேன்? தந்தை சொல்றாங்க, 63 பிறவிகளாக பக்தியில இருந்தோம், பக்தியில ஏமாற்றத்தை தான் அடைஞ்சோம். இந்த ஒரு பிறவியில உங்களுக்கு ஞானம் கிடைக்குது. அதுவும் எவ்வளவு நேரம் கொடுக்கிறாரு தந்தை? ஒரு நொடி. ஒரு நொடியில் ஜீவன் முக்தி என்பது புகழாக பாடப்பட்டுள்ளது. இவர் உங்களுடைய தந்தையாவார், பதித்த பாவனரும் ஆவார். அவரை நினைவு செய்வதால் தூய்மையாகி விடுவீர்கள். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் சக்கரத்தின் பெயர்களை தெரிந்து வைத்துள்ளனர். ஆனால் கால அளவு நேரம் யாருக்கும் தெரியவில்லை. பொதுவா உலகத்துல கூட இந்த 4 யுகத்தை பத்தி வர்ணிப்பாங்களாம். ஆனா நேரம், அதனுடைய நேரம் ஒவ்வொரு யுகத்துக்கும் எவ்வளவு கால அளவு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளவு கள்ளு புத்தியாக இருக்கின்றனர். கருமையான கலியுகம் என்று புரிந்தும் உள்ளனர். கலியுகம் இன்னும்
நடந்து கொண்டு உள்ளதென்றால் முற்றிலும் இருளாகி விடுகிறது. இருளாகத்தான் இருக்கும். ஆகையினால்தான் சொல்கிறார்கள், கும்பகர்ண தூக்கத்தில் தூங்கி கொண்டிருந்தார்கள், விநாசமாகிவிட்டது என்று. அதான் கும்பகர்ண தூக்கத்தை ஒப்பிடுறாங்க. கும்பகர்ணன் நல்லா தூங்குவான், விநாசமே ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் இவங்க தூக்கத்திலிருந்து எழுந்து வரல. அந்த மாதிரி கும்பகர்ணனுடைய தூக்கத்தை சொல்லியிருக்காங்க அந்த சாஸ்திரத்தில். கொஞ்சம் ஞானம் கேட்டாலும் பிரஜையாகி விடுவார்கள். கொஞ்சம் ஞானம் கேட்டால் கூட அவங்க பிரஜையா லிஸ்டில் வந்துடுவாங்க. ஆனால் லக்ஷ்மி நாராயணர் எங்கே, பிரஜைகள் எங்கே? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பிரஜை ஆகிறது அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. லக்ஷ்மி நாராயணர் எங்கே, பிரஜைகள் எங்கே? படிப்பிப்பவர் ஒருவர்தான். ஒவ்வொருவரின் அதிர்ஷ்டம் தனிப்பட்டதாக உள்ளது. சிலர் ஸ்காலர்ஷிப் அடைகிறார்கள், சிலர் ஃபெயில் ஆகி விடுகிறார்கள். ராமருக்கு வில் அடையாளம் ஏன் கொடுக்கப்பட்டுள்ளது? ஏனென்றால் தேர்ச்சி பெறவில்லை. அதாவது படிப்பிப்பவர் ஒருத்தர் தான், ஆனால் படிக்கிறவங்களில் நிறைய வித்தியாசம் ஏற்படுது. சிலர் ஸ்காலர்ஷிப் வாங்குற அளவுக்கு தகுதி அடைஞ்சிடுறாங்க, சிலர் ஃபெயில் ஆகிடுறாங்க. ராமர் வில்லு காமிக்கிறாங்க. அப்போ அந்த வில்லு காட்டுறதுனுடைய அர்த்தம் என்னன்னா, அவர் தேர்ச்சி அடையலை. இறைவனால் சொல்லி கொடுக்கின்ற இந்த படிப்பில் அவர் தேர்ச்சி அடையலை, அதனால தான் அடையாளமாக அப்படி காமிச்சிருக்காங்க. இதுவும் கீதா பாடசாலையாகும். சிலரோ கொஞ்சம் கூட மதிப்பெண் எடுப்பதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள். கொஞ்சம் கூட மார்க் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லையா, அந்த மாதிரி கூட இங்கே இருக்காங்க அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. நான் ஆத்மா புள்ளி, தந்தையும் புள்ளியாவார். இப்படி அவரை நினைவு செய்ய வேண்டும். யார் இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதில்லையோ அவர் என்ன பதவி அடைவார்? இந்த மாதிரி பாபா சொல்கிற மாதிரி, தந்தை சொல்கிற மாதிரி நாம் என்ன பண்ணணும்னா அவரை நினைவு செய்யணும். அப்படி இந்த மாதிரி புரிஞ்சுக்கிடாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் என்ன பதவி கிடைக்கும் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. நினைவு இல்லை என்றால் மிகவும் நஷ்டம் ஏற்பட்டுவிடும். நினைவு பலம்தான் மிகுந்த அதிசயத்தை காட்டுகிறது. மனிதர்கள் எவ்வளவு வேதங்கள், சாஸ்திரங்கள், உபநிடஸ்தங்கள் போன்றவைகள் படிக்கின்றார்கள். இதன் மூலம் முக்தி அடைவார்களா என்ன? இறங்கித்தான் வர வேண்டும். இதெல்லாம் படிக்கிறதுனால கீழே தான் இறங்கி வந்தது உலகம் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பொருளும் சதோ ரஜோ தமோ நிலைக்கு அவசியம் வருகிறது. புது உலகம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது? இதை பற்றிய ஞானம் யாரிடமும் இல்லை. தேவி தேவதா தர்மம் எப்பொழுது யாரால் ஸ்தாபனை செய்யப்பட்டது? பாரதவாசிகளுக்கு எதுவும் தெரியாது. நாம் அசரீரியாகி இப்பொழுது வீட்டிற்கு திரும்ப செல்ல வேண்டும். எழும்போதும் அமரும் போதும் புரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய பாகம் முடிந்துவிட்டன, இப்பொழுது இந்த சரீரத்தை விட வேண்டும், வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று. இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ண சொல்கிறாங்க தந்தை. உட்காரும் போதும் எழும்போதும் ஒவ்வொரு நேரத்துலையுமே நான் என்னுடைய பாகம் முடிந்துருச்சு, நான் இப்போ சரீரத்தை விடணும், வீட்டிற்கு போகணும், இது எண்ணம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். தந்தையிடம் ஞானம் உள்ளது போல் உங்களுக்கும் ஞானம் கிடைத்து விட்டது. ஆனால் தந்தை யாரையும் நினைவு செய்ய மாட்டார். குழந்தைகள் தான் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அவருக்குள்ள ஞானம் நிறைய இருக்கு, அதை நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. அவரை நினைக்க சொல்லக்கூடிய ஞானம் கூட நமக்கு கொடுத்துருக்கிறாரு. மற்றபடி அவர் நினைக்க வேண்டிய, குழந்தைகளை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தைகள் தான் தந்தையை நம்ம நினைவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. தந்தையை ஞானக்கடல் என்று சொல்லப்படுகிறது, யோக கடல் என்று சொல்லப்படவில்லை. சக்கரத்தின் ஞானத்தை அளிக்கின்றார், தன்னுடைய அறிமுகத்தையும் கொடுக்கின்றார். மற்றபடி நினைவை ஞானம் என்று சொல்லப்படுவதில்லை. நினைவு என்பது குழந்தைகளுக்கு தானாகவே வருகிறது. அந்த நினைவையும் செய்யத்தான் வேண்டும். தானா நீங்க நினைக்கலாம் அப்படின்னு தந்தை சொல்லிட்டாருங்கிறதுனால நம்ம எப்போ வேணாலும் நினைக்கலான்னு இருக்கக்கூடாது. அந்த நினைவிற்கு கூட நம்ம முயற்சி செய்து தான் ஆகணும். அதுவா வந்துடும் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. இல்லை என்றால் ஆஸ்தி எப்படி கிடைக்கும்? தந்தையிடம் இருந்து ஆஸ்தி அவசியம் கிடைக்கிறது. மற்றபடி ஞானம் என்பதும் உள்ளது. நாம் 84 பிறவி எப்படி எடுக்கின்றோம்? தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் எப்படி ஆகின்றோம்? இதை தந்தைதான் புரிய வைக்கின்றார்.
இப்பொழுது சதோ பிரதானம் ஆக வேண்டும். தந்தையின் நினைவு மூலம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தையிடம் வந்துள்ளீர்கள். அவருக்கும் சரீரத்தினுடைய ஆதாரம் வேண்டும் இல்லையா? நான் வயோதிக உடலில் பிரவேசம் செய்துள்ளேன் என தந்தை சொல்கிறார். அதுவும் வானப்பிரஸ்த நிலையில். தந்தை வரும்போதுதான் முழு உலகத்திற்கும் நன்மை ஏற்படுகிறது. இதுவோ பாக்கியசாலி ரதமாகும். இந்த ரதத்தின் மூலம் எவ்வளவு சேவை நடக்கிறது. இந்த சரீரத்தின் உணர்வை விடுவதற்கு நினைவு வேண்டும். இந்த தேக உணர்வு போகணும்னா கூட தந்தையினுடைய நினைவு நமக்கு இருக்கணும். இதில் ஞானத்தின் விஷயம் இல்லை. அதிகமாக நினைவைத்தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஞானமும் சுலபமானது. சிறிய குழந்தை கூட சொல்லிவிடும். சின்ன குழந்தைக்கு இந்த ஞானத்தை சொன்னா கூட மறக்காம எப்ப கேட்டாலும் சொல்லுது. அவ்வளோ ஈஸி தான். மற்றபடி நினைவில்தான் உழைப்பு உள்ளது. ஒருவரின் நினைவில் இருப்பது இதுதான் கலப்படமில்லாத நினைவு. பிறருடைய சரீரத்தை நினைப்பது கலப்படமான நினைவாகும். நினைவின் மூலம் அனைத்தையும் மறந்து அசரீரியாக வேண்டும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், நினைவு பலத்தின் மூலம் தன்னுடைய கர்ம இந்திரியங்களை குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் ஆக்க வேண்டும். முழுமையான தேர்ச்சி பெறுவதற்காக யதார்த்தமாக தந்தையை நினைவு செய்து தூய்மையாக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், எழும்போதும் அமரும் போதும் இப்பொழுது நான் இந்த பழைய சரீரத்தை விட்டுவிட்டு வீட்டிற்கு திரும்ப செல்ல வேண்டும் என்பது புத்தியில் இருக்கட்டும். எவ்வாறு தந்தையிடம் அனைத்து ஞானம் இருக்கிறதோ அவ்வாறு மாஸ்டர் ஞானக்கடல் ஆக வேண்டும். வரதானம், இணைந்த சொரூபத்தின் நினைவு மூலமாக உயர்ந்த மனநிலை என்கிற சீட்டில் செட்டாகி இருக்கக்கூடிய சதா நிரம்பியவர்கள் ஆகுங்கள். சங்கம யுகத்தில் சிவசக்தி எனும் இணைந்த சொரூபத்தின் நினைவில் இருப்பதன் மூலம் ஒவ்வொரு நடக்காத செயலும் நடந்துவிடும். இதுதான் அனைத்திலும் உயர்ந்த சொரூபமாகும். இந்த சொரூபத்தின் நினைவில் நிலைத்திருப்பதால் நிரம்பியவர்களாக ஆகுங்கள் என்கிற வரதானம் கிடைத்துவிடும். பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் சதா சுகமான நிலை என்கிற சீட்டை கொடுத்திருக்கிறார். சதா இந்த சீட்டில் செட்டாகியிருங்கள். அப்பொழுது அதீந்திரிய சுகம் எனும் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருப்பீர்கள். வெறும் மறதி என்கிற சம்ஸ்காரத்தை மட்டும் முடித்து விடுங்கள். மறதிங்கிற சம்ஸ்காரத்தை மட்டும் முடிச்சா போதும். நினைவுல இருந்துகிட்டே இருங்க. பாபா மற்றபடி கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதுவும் கம்பைன்டு சொரூபத்துல இருந்து நீங்க செயல்கள் செய்யும் போது நடக்காத செயலும் நடந்துரும். அது மட்டும் இல்லை, எல்லாத்தை விட உயர்ந்த சொரூபம் அது என்ன அப்படின்னா பாப்தாதாவினுடைய கம்பைன்டு சொரூபத்தில் இருக்கணும். அவர் கூடவே இணைந்தே இருக்கணும் அப்படின்னு வரதானத்தில் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்லோகன், சக்தி வாய்ந்த உள் உணர்வு மூலமாக ஆத்மாக்களை தகுதியானவர்களாகவும் யோகிகளாகவும் ஆக்குங்கள். இன்றைய அவ்யக்த சமிக்கை, உள்ளடக்கும் சக்தி எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் ஒரு வழி என்கிற வாயுமண்டலம் உருவாகும். எனவே வேற்றுமை என்பதை உள்ளடக்கிக் கொள்ளுங்கள். அப்பொழுது தங்களுக்குள் ஒற்றுமையுடன் அருகாமையில் வருவீர்கள் மற்றும் அனைவருக்கும் முன்னால் உதாரண ரூபம் ஆகிவிடுவீர்கள். பிராமண பரிவாரத்தின் விசேஷ தன்மையே வேற்றுமையிலும் ஒற்றுமை காண்பது. இந்த ஒற்றுமையின் வைப்ரேஷனானது முழு உலகத்திலும் ஒரு தர்மம், ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்துவிடும். எனவே விசேஷ கவனம் கொடுத்து வேற்றுமையை நீக்கி ஒற்றுமையை கொண்டு வாருங்கள். நல்லது. ஓம் சாந்தி.
தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா. கலியுகத்தில் இருந்து விடுதலை தந்தாய், சங்கம யுகத்தில் புது பிறவி தந்தாய், ஆத்மாவிற்கு ஒளி தந்தாய், மனதுக்கு நல்ல எண்ணம் தந்தாய், அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா. வாழ்விற்கு அழகழகாய் அகநோக்கு எண்ணம் தந்தாய், ஆஸ்திக்கு உரியவனாய் பெருவாழ்வு நீ தந்தாய், புத்திக்கு திவ்ய யோகம் தந்தாய், ஒவ்வொரு மூச்சுக்கும் நினைவு தந்தாய், புத்திக்கு திவ்ய யோகம் தந்தாய், ஒவ்வொரு மூச்சுக்கும் நினைவு தந்தாய், உன் நினைவு தந்தாய், அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா. கலியுகத்தில் இருந்து விடுதலை தந்தாய், சங்கம யுகத்தில் புது பிறவி தந்தாய், ஆத்மாவிற்கு ஒளி தந்தாய், மனதுக்கு நல்ல எண்ணம் தந்தாய், அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா.